சங்கீதம் 127. சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். நம்பிக்கையின் 7வது சங்கீதம். இந்த சங்கீதம் 15 ஆரோகண சங்கீதங்களில் நடுவில் உள்ளது. இதை சாலமோன் இயற்றியிருக்கலாம் அல்லது இது சாலமோனுக்காக இயற்றப்பட்டிருக்கலாம். 127வது சங்கீதம் ஒரு குடும்ப சங்கீதமாகும். இதற்கு முந்தைய சங்கீதங்கள் எல்லாம் தேசத்தின் கீதங்களாகவும் சபையின் கீதங்களாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் தலைப்பில் சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை சாலமோனுடைய தகப்பனாராகிய தாவீது ராஜா தன் மகன் சாலமோனுக்காக பாடினார் என்று ஒரு சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். சாலமோன் தனக்கு ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும், எருசலேம் நகரத்தை பாதுகாக்க வேண்டும், தாவீதின் சந்ததியில் பக்தியுள்ள பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இவை எல்லாவற்றிலும் சாலமோன் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் என்றும் தன்னுடைய பராமரிப்புக்காக தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்றும் தாவீது அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தருடைய உதவி இல்லை என்றால் சாலமோனுடைய ஞானமும் பலமும் கடின உழைப்பும் பிரயோஜனப்படாது என்பது தாவீதின் உபதேசம். இந்த சங்கீதத்தை சாலமோன் எழுதினார் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தைப் போல் இந்த சங்கீதத்தையும் எழுதியிருக்கிறார். இவ்விரண்டிலும் ஒரே மாதிரியான உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மாயையானவை. கர்த்தருடைய கிருபையே சத்தியம். நம்முடைய ஐஸ்வர்யத்திற்காக நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சந்ததியாருக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்க வேண்டும்.